Hi friends, welcome to Buvis Tasty World. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம இட்லி பொடி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அதிகமாக உளுந்து பயன்படுத்தி பண்ண இட்லி பொடி. இந்த இட்லி பொடி இருந்தால் ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இட்லி பொடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 100 கிராம் வந்து உளுந்து பயன்படுத்திக்கோங்க. நான் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். அதுதான் வந்து ரொம்பவே ஹெல்தி, அதனால் அதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணலாம். இது கூட ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய். இது கொஞ்சம் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. நான் எண்ணெய் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றினேன். ஊற்றிட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து நம்ம வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம அதே பாத்திரத்துலேயே நம்ம அடுத்தது செஞ்சுக்கலாம். நம்ம 25 கிராம் கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். 100 கிராம் உளுந்துக்கு 25 கிராம் கடலைப்பருப்பு, இதான் ரேஷியோ. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் தனியாக கூட வதக்கலாம், ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து வறுபடாது, சீக்கிரம் கரிஞ்சிரும். அதனால் நம்ம வந்து மிளகாய் அது மாதிரி அதுவும் கரிஞ்சிரும் தனியாக வறுத்தோம்னா. அதனால் ரெண்டையும் பிரித்து நம்ம இப்படி பாதி பாதியாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதனால தான் வந்து மிளகாவை உளுந்தோடையும் கருவேப்பிலையை வந்து கடலைப்பருப்போடையும் சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது போல் நல்லா வதக்கிக்கோங்க, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். பாருங்கள், இது மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா வந்து இப்படி கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து அந்த கருவேப்பிலை வந்து பொடியாகும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம முன்னாடியே வதக்கின இல்லையா உளுந்து மிளகாய், அது கூடவே வந்து இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து பவுட்ரு மாதிரி அரைக்காமல் கோர் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். குறன்னு இருக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் குறன்னு இருக்கும், ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 15லேருந்து 20 மீடியம் சைஸ் இருக்கிறனால நான் வந்து கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு நம்ம வந்து இதையும் ஃபைனாக அரைக்கக்கூடாது, 2 சுற்றிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். பாருங்கள், இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நம்ம 2 சுற்றிடலாம். பாருங்கள், இப்போ இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது அதிகமாக உளுந்து வந்து நம்ம பயன்படுத்துறதில்ல. நம்மள கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து, உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.